இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல்ல ரவா கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 பங்கு ரவா, 2 பங்கு சர்க்கரை, 3 பங்கு தண்ணீர். இந்த 3 பங்கு தண்ணியில 2 பங்கு தண்ணியும் 1 பங்கு பாலும் எடுத்திருக்கேன். நெய் 3 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை உப்பு, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை. பொதுவாக நம்ம கேசரி பவுடர் சேர்க்கும் போது உப்பு சேர்க்க தேவையில்லை. அது உடல் நலத்துக்கு அவ்வளவு நல்லது அல்லன்னு சொல்றதுனால சிட்டிகை மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். அதனால 1 சிட்டிகை உப்பும் அதோட சேர்க்கிறேன். ஹோட்டல்ல செய்யற ரவா கேசரி பளபளன்னு இருக்கிறதுக்கும் நல்லா சாஃப்டா இருக்கிறதுக்கும் அவங்க நெய்யோட எண்ணெயும் சேர்க்கிறாங்க. நெய் மட்டும் சேர்த்து செய்தா கொஞ்ச நேரத்துல அந்த நெய் இறுகி போறதுனால கேசரி கெட்டியா போடுற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்கு மட்டும் செய்யறாப்புல இருந்ததுன்னா நெய் மட்டும் சேர்த்து செய்யலாம். எண்ணெயும் நெய்யும் சூடான உடனே முந்திரி, திராட்சை அதோட ரவையும் சேர்த்து கொட்டிடலாம். மிதமான சூட்ல வச்சு நல்ல வாசனை வர வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். நம்ம போட்ட திராட்சைகள் எப்படி முழிச்சு நல்லா வெந்து நிக்குது பாருங்க. நம்ம சேர்த்த முந்திரியும் நல்லா செவக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் ரவா வறுபட்டத்துக்கான அடையாளம். நான் இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். இப்ப இதோட சேர்க்கிறேன். காய்ச்சின பால் சூடா இருக்கிறதுனால இப்படியே சேர்க்கிறேன். 1 சிட்டிகை மஞ்சள் தூள். இந்த ரவா நல்லா வேகிற வரைக்கும் கிளறி விடணும். இப்படி வானலியில ஒட்டாம வரும்போது ரவா வெந்துட்டுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ்ல சர்க்கரையை நம்ம சேர்க்கிறோம். சர்க்கரை சேர்த்த உடனே இது நல்லா இளகி தண்ணி ஆகும். அந்த சர்க்கரை சுவையை தூக்கி கொடுக்கறதுக்கு 1 சிட்டிகை உப்பு. இந்த மாதிரி ஒட்டாம வரும்போது ஏலக்காய் பொடியை சேர்க்கலாம். ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு அடுப்பை நிறுத்திடலாம். கடைசியில் இறக்கி வச்சதுக்கு அப்புறம் 1 துளி நெய் விட்டு இறக்குனா நெய்யிலேயே செஞ்ச மாதிரி ரொம்ப அருமையா இருக்கும். நான் சுகர் 1 பங்குக்கு 2 பங்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அவ்வளவு தேவைப்படாது அப்படின்னா 1.5 பங்கு கூட நீங்க போட்டுக்கலாம். சரிக்கு சரி போட்டா கூட நல்லா தான் இருக்கும். நான் இன்னைக்கு ஆர்கானிக் சுகர் சேர்த்து பண்ணியிருக்கேன். நீங்க வெல்லமோ கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ எது வேணும்னாலும் சேர்த்து இதை செய்யலாம். நீங்க வெல்லம் கருப்பட்டி சேர்க்கிறதா இருந்தா எடுத்து வச்சிருக்கிற தண்ணியில அதை நல்லா கரைய வச்சு வடிகட்டி அதோட சேர்த்துக்கங்க. உங்களுக்கு விருப்பமான எந்த எண்ணெயையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த கேசரிய செய்து பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.